சென்னை அடுத்த திருப்போரூரில் விமானப்படை விமானம் கீழே விழுந்து விபத்தில் சிக்கிய சம்பவத்தில் பாராசூட் மூலமாக தப்பித்த 2 விமானிகள் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் சூரியராஜன். இந்த விமான விபத்து எப்படி ஏற்பட்டது, அவர்களுக்கு எந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, விவரங்கள்? கண்டிப்பாக. அதாவது சென்னை அருகே திருப்போரூர் அப்படின்ற பகுதியில் சென்னை தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி இந்த திருப்போரூர் பகுதியில் இந்திய விமானத்துக்கு சொந்தமான இந்த விமானம் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்குது. இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் இந்த விமானப்படைத்துறை அதிகாரிகள் நேரடியாக முகாமிட்டு இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்ற பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் சரி, இந்த பொதுமக்களும் சரி தொடர்ச்சியாக விசாரணையானது மேற்கொண்டிருக்காங்க. இந்த விமான விபத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 பேர் 2 விமானிகள் பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த 2 விமானிகளும் பார்த்தோம் அப்படின்னா திடீரென ஏற்பட்ட இந்த விமான கோளாறு காரணமாக தான் பாராசூட் மூலமாக இந்த 2 விமானிகள் பாதுகாப்பாக கீழே குதிச்சிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக இந்த கீழே விழுந்த இந்த விமானம் முழுவதுமாக அப்பளம் போயில் நொறுங்கியிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ஹெலிகாப்டர் மூலமாக வந்த அதிகாரிகள் 2 பாராசூட் மூலமாக குதித்த வீரர்களையும் தொடர்ச்சியாக ஹெலிகாப்டர் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் தொடர்ச்சியாக பொதுமக்களும் சரி, காவல்துறை அதிகாரிகளும் தீவிரத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் விசாரணை என்பது மேற்கொண்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட பேசுவோம். சார், இந்த விமானம் எப்போ விபத்து ஏற்படுது, என்ன சார் பண்ணிட்டு இருக்கோம், மீட் பண்ணிக்கலாம்? ஒரு நிமிஷம். அதாவது இந்த விமானம் ஏற்பட்ட விபத்தில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக குவிந்து வருகின்றனர். காவல்துறை அதிகாரிகளும் சரி, பொதுமக்கள் கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விமான விபத்தில் ஏற்பட்ட 2 விமான பயணிகளும் சரி எந்த ஒரு சிறிய காயத்துடன் உயிர் தப்பிச்சதாக சொல்லியிருக்காங்க. இந்த விமானம் விபத்து ஏற்பட்டதை தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 2க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை இந்த விமானப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக முகாமிட்டு இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என தொடர்ச்சியாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. நேற்றைய தினத்தில் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட இந்த விமானம் என்பது விபத்தை ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக சென்னை அருகே இந்த திருப்போரூர் பகுதியிலும் கூட இந்த விமானம் திடீரென ஏற்பட்ட விபத்து மிகப்பெரிய இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. சூரியராஜன், அங்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொண்டிருக்கிறார்கள்? விமான அவர்களுடைய விவரங்கள் ஏதேனும் வெளியாகியிருக்கு? கிட்டத்தட்ட விமானம் விபத்து ஏற்பட்டதின் தொடர்ச்சியாக முதலில் ஒரு ஹெலிகாப்டர் வர வைக்கப்பட்டு இந்த 2 விமானங்களும் கூட விமானப்படைக்கு சொந்தமான மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. இதன் தொடர்ச்சியாக 2 ஹெலிகாப்டர் மூலம் தொடர்ச்சியாக வந்த அதிகாரிகள் இந்த விமானம் ஏற்பட்ட விபத்தில் எப்படி விபத்து ஏற்பட்டது, இந்த விமானம் திடீரென ஏற்பட்ட கோளாறா என பல்வேறு கோணங்கள் நேரடியாக முகாமிட்டு விசாரணையானது தற்போது துவங்கியிருக்காங்க. அதிகாரிகள் நேரடியாக இந்த பகுதியில் முகாமிட்டு இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில், அதாவது இந்த திருப்போரூர் அருகே இந்த தனியாருக்கு சொந்தமான உப்பரம் தொழிற்சாலை அருகே தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என இங்கே கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் சரி, காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் விசாரணை என்பது தற்போது துவங்கியிருக்காங்க. இந்த விமானம் ஏற்பட்ட பகுதியில் விமானத்தினுடைய உதிரி பாகம் கூட தொடர்ச்சியாக சேகரிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சூரியராஜன், மக்கள் அங்கு கூடி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் யாரேனும் அந்த விபத்தை நேரில் பார்த்தார்களா? அவர்கள் தரப்பில் இருந்து ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கிறதா? கண்டிப்பாக. சரியாக ஒரு 3 மணிக்கு மேலாக தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் விமானம் ஏற்பட்ட விபத்து தொடர்ச்சியாக தகவல் அறிந்து தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மக்கள் தொடர்ச்சியாக குவிந்திருக்குங்க. சார், இந்த திருப்போரூர் அருகே பார்த்தோம்னா இந்த திடீர்னு ஒரு விமானம் விபத்து ஏற்பட்டது, இராணுவத்துக்கு சொந்தமான விமானம். இது எப்படி நடந்தது, உங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சு வந்தீங்க? இப்போ யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி அளவில் விழுந்து வெடிக்கிற சவுண்டு கேட்டு தான் நாங்கள் வந்தோம். பார்த்தாக்கா தொழில்நுட்ப கோளாறுன்றாங்க. இது தண்டலம் பைபாஸில் ஒரு பாராசூட்டில் இறங்குனதை நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்த பிறகு அங்கேருந்து இங்கே பார்க்குறோம் ஃபுல்லாகவே செதறி இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல். இப்போ அவங்கள பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டரில். நன்றி. இந்த விபத்து ஏற்பட்டதில் விமானத்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. என்ன வேலை நடந்துட்டு இருக்கீங்க? இப்போது அவங்க அதிகாரிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் கசியுதுனாங்க, ஆனால் அது ஃபயர் ஆகாதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க எல்லோரும் கொஞ்சம் விலைக்கு நில்லுங்கன்னாங்க. ஃபயர் சர்வீஸ் ஆளுங்க வந்திருக்காங்க. அடுத்து சேர்மன் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்திருக்கோம். நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி
அதாவது இந்த விமானம் வந்து ஏற்பட்ட விபத்தை பார்த்தோம் அப்படின்னா முற்றிலுமாக வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு இருக்காங்க. 4 புறமும் சரி இந்த விமானம் ஏற்பட்ட பகுதியில் விபத்து ஏற்பட்ட பகுதியில் வந்து விமானம் வந்து முழுமையாக வந்து நொறுங்கி ஒரு சிறிய காட்சிகளாக தான் நம்மால் பார்க்க முடியுது. இந்த விமானம் ஏற்பட்ட பகுதியில் வந்து பொதுமக்களும் சரி யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு காவல்துறை அதிகாரிகளும் சரி தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பாதுகாப்பு பணி என்பதை மீட்கப்படும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விமான விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து தாம்பரம் பகுதியிலிருந்து வந்த அதிகாரிகள் விமானப்படைத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து நேரடியாக வந்து இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து தற்போது முதல் கட்டமாக வந்து விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறாங்க. அடுத்தடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் இந்த பொதுமக்கள் என பல்வேறு துறை இந்த பகுதியில் வந்து விசாரணை என்பது மேற்கொள்ள இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.